நான் உணர்ந்த நன்மைகளை உலகிற்கு உரைப்பேன், சத்தியத்தை மிக தெளிவாய் சொல்வேன், அந்த நன்மைகளுக்காக நான் சாட்சியாய் நிற்பேன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கும் பொழுதுதான் இந்த சத்தியம் உலகத்திற்கு சென்று சேருகின்றது. சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்பவர்கள் சத்தியவான்களாகவே வாழுகின்றார்கள். இங்க அர்ஜுனன் அந்த தைரியத்தோடு பக்தியினால் ஏற்பட்ட ஸ்ரத்தையோடு எழுந்து நிற்கின்றான். எழுந்து நிற்கும் பொழுதுதான் கிருஷ்ணா, எதனாலும் அளக்க முடியாத, நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை உடைய நீங்கள் இவர்களுடைய குற்றங்களை பொறுத்தருள வேண்டுகிறேன்னு சொல்றார். கிருஷ்ணன் பாதிக்கப்படவே இல்லை. பாதிக்கப்பட்டாதான மன்னிக்கிறதுக்கு, பாதிக்கப்பட்டாதான பொறுத்தருள்றதுக்கு. அவர் பாதிக்கப்படுவதே இல்லை. தானாகவே பேசுபவர்கள், அவதூறு செய்பவர்கள், அவர்களுக்குரிய கர்மங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவுதான். கிருஷ்ணர் சபிப்பதில்லை. ஒரு ஞானி யாரையும் சபிக்க முடியாது. ஒரு அவதார புருஷன் யாரையும் சபிக்க முடியாது. சபிப்பதில்லை, தீமையும் நினைப்பதில்லை. ஆனால் பழிப்பவர்கள் தானாகவே இந்த கெட்ட கர்மங்களை தேடிக்கொள்கிறார்கள். தானாகவே அவர்களை அழித்துக் கொள்கிறார்கள். அதனால பழிப்பவர்கள் அந்த செயலை செய்யாமல் நீங்கள் அவர்களுக்கு உணர்வாலே தெளிவை ஏற்படுத்தி தடுத்தீர்களானால் உண்மையில் அந்த பழிக்கின்ற மனிதர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் அனாவசியமான தேவையில்லாத கர்மங்களை சேர்த்து கொண்டு துக்கப்படுவதிலிருந்து அவர்களை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். அதனால உண்மையில் நெகட்டிவான மனிதர்களுக்கு சத்தியங்களை சொல்லி அவர்களை நெகட்டிவான செயல்களிலிருந்து தடுத்து நிறுத்தி நெகட்டிவான துக்கத்திலிருந்து வெளியில் எடுத்தீர்களானால் அவர்களை நீங்கள் காப்பதனால் நீங்கள் அவர்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்கிறீர்கள். இங்கு அர்ஜுனனுக்கு இருக்கின்ற ஸ்ரத்தையோடு எழுந்து நின்று தீயதை செய்யாதீர்கள், செய்பவர்களை செய்ய அனுமதிக்காதீர்கள். இந்த நெகட்டிவான ஞானிகளையும் அவதார புருஷர்களையும் எதிர்மறையாய் அவதூறாய் பேசுபவர்களை பேச அனுமதிக்காதீர்கள். அவர்களுக்கு முறையான சத்தியத்தை உணர்த்துங்கள். இதனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் நீங்கள் மிகப்பெரிய நன்மையை செய்வீர்கள்.